அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இளங்கலை, அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இளங்கலை படிக்க சேர்கிறதுக்காக மத்திய பல்கலைக்கழகங்கள், மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் வந்து யூஜி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை NTA அப்படின்ற ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போது பல்கலைக்கழக மானியக் குழு கீழே NTA ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த தேசிய அளவிலான இந்த நுழைவுத் தேர்வை வந்து அவங்க நடத்துகிறாங்க. இப்போது இந்த நுழைவுத் தேர்வை யார் யாரெல்லாம் எழுதலாம்னு அப்படின்னா, மத்திய பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு நீங்கள் மொழி ரீதியான பாடங்களில் வந்து மேலே படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம BAல இங்கிலீஷ் படிக்கிறோம், இல்லை ஃபாரின் லாங்குவேஜஸில் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இப்போது BSc ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத படிக்கலாம். அப்படியும் இல்லாமல் இப்போ நம்ம வேளாண்மை துறை சார்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ BSc அக்ரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, BSc பயோடெக்கு, மைக்ரோபயாலஜி, ஃபிஷரிஸு, ஃபாரஸ்ட்ரி, அந்த மாதிரி வந்து அதில் ஃபுட் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை தெரிவு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தனியார் பல்கலைக்கழகங்களையும் பல மத்திய பல்கலைக்கழகங்கள்லையும் வந்து பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலேயே தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெகு சில நிறுவனங்கள் தான் இருக்குது. உதாரணமாக நமக்கு வந்து மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் அமைஞ்சிருக்க CUTN, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு, அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காந்திகிராம் பல்கலைக்கழகம், அது ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் வந்து இப்போது இந்த முறை CUT UG 2024 ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம் தான் நம்ம பண்ண முடியும். இந்த 2 தான் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய, பீலமேட்டில் இருக்கக்கூடிய இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட், இந்த ஃபேஷன் டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அவங்களும் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட தமிழ்நாடோட டைப் பண்ணி சில BBA கோர்சஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க, டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் ஓரியன்ட் தொடர்பாக. இப்போ இதுதான் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போது இந்தியா அளவில் போயிட்டு நம்ம வந்து பல்வேறு சிறந்த பல்கலைக்கழகங்களில், பல்வேறு நகரங்களில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சரியான வாய்ப்பு. மிக குறைவான அளவில் ஒரு கல்வி கட்டணத்தில் அங்கேயே தங்கி நீங்கள் படிக்கிற மாதிரியான எல்லா வசதிகளுமே இருக்குது. இப்போ நம்ம ரிவாம் சார்பாக ஆல்ரெடி CUT PGக்கான கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம முன்னாடி தொடர்ந்து 3 வருடங்களாக பண்ணியிருக்கோம். நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மத்திய பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போது இந்த முறை நம்ம CUT UGக்கும் தனியாக கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அதனால் இப்போ நீங்கள் 12th படிச்சுட்ருக்கீங்க, என்ன குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு தோணுதோ, இப்போ நீங்கள் ஒரு BCom படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை BA படிக்கணும்னு நினைக்கிறீங்க, BSc படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்ட்ரீமுமே இருக்குது. ஒரு முறை நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக நான் என்னென்ன பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ப்ரீமியமான பல்கலைக்கழகங்கள் இப்போது அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்குது, ஜாமியா மில்லியா இஸ்லாமியா இருக்குது, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருக்குது, தில்லி பல்கலைக்கழகம் இருக்குது, ஹைதராபாத் பல்கலைக்கழகம் இருக்குது, இந்த மாதிரி டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ் இருக்குது, அது வந்து மும்பையில் இருக்க நிறுவனம். அந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டின்னு இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி புதுவை பல்கலைக்கழகம் இருக்குது, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கங்கே இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இதில் வந்து ஆடாக இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து இந்த CUT UG NTA online.in ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே சாதாரணமாக உங்களுக்கு CUT UG அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அது கிடச்சிரும். அதில் போய்ட்டு நீங்கள் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்டர் அப்படின்றதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு மொபைல் ஃபோனோட லிங்க் பண்ணியிருப்பீங்க, அந்த நம்பருக்கு தான் OTP போகும். ஸோ அந்த OTP கிடைச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபர்தராக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண முடியும். உங்களால் வந்து இப்போ அந்த OTP கிடைக்கல அப்படின்னா அது அப்ளிகேஷன் ஃபில் பண்ண முடியுது. அதனால் அந்த மொபைல் ஃபோனை பக்கத்துலேயே வச்சுட்டு இதை ஃபில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த OTP என்ன ஆகும் அப்படின்னா போயிடும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் ரீசெண்ட் OTP கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் உங்களோட தகவல் கொடுத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்கும். அட்ரஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் உங்களோட 10th 12th மார்க்ஸ் எல்லாம் கேட்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிஸை சூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரே கோர்ஸை நிறைய யூனிவர்சிட்டியில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காசு குறைவாகும், டெஸ்ட்டும் கம்மியாகும். இப்போ உதாரணமாக நீங்கள் 3 டெஸ்ட் வரைக்கும் ஒரு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா வரைக்கும் ஆகும், ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா. இப்போ கேட்டகரி வைஸாக போகும்போது அது கம்மியாகிட்டே இருக்கும் உங்களுக்கு. உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து OBC நான் கிரீமி லேயராக இருக்கீங்க, இல்லை EWSஆக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 900 ரூபா ஆகும்.
இதுவே நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், பர்சன் வித் டிசபிலிட்டி, இல்லைனா ஒரு 3ஆம் பாலினத்தவராக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை பால் புதுமையினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 800 ரூபா தான் ஆகும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர் புதுசாக ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா, இப்போ கூடுதலாக ஒரு 400 ரூபா இல்லை 375 ரூபா 350 ரூபான்ற விதத்தில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகினே இருக்கும். இப்போ 6 டெஸ்ட் பேப்பர் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு பிஏ ஃபாரின் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதே கோர்ஸை வேறு பல்கலைக்கழகங்களில் நீங்கள் அதை தேர்வு செய்யலாம். அப்போ டெஸ்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் என்னென்னா, இப்போ ஜென்ரல் டெஸ்ட் இங்கிலீஷ் பேப்பர் இருக்குன்னா அது மட்டும் சூஸ் பண்ணால் போதும். இப்போ அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சூஸ் பண்ணுறீங்கனாலும் சேம் ஒரே சப்ஜெக்டை நீங்கள் நிறைய இடத்துல சூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி என்ஜினியரிங் தேர்வு பண்ணுற மாணவர்கள் வந்து நிறைய காலேஜில் இருக்க என்ஜினியரிங்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம், நிறைய கோர்ஸும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுதான் இருக்கும். இப்போ பயாலஜிக்கல் ஓரியன்டான கோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும்போது நீங்கள் அதில் பயாலஜின்ற சப்ஜெக்ட் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இப்போ அக்ரி எழுதுகிற நண்பர்கள் வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சரை ஆப்ஷன்லேயே டெஸ்ட் பேப்பராக சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சரி. சில நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியாவில் நீங்கள் வந்து இங்கிலீஷ்ன்ற டெஸ்ட் பேப்பரை எழுதி ஆகணும், இல்லைனா ஏதாவது எனி லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இந்த தேர்வு தமிழ்லேயே நடத்துகிறாங்க. இது ஒரு சரியான வாய்ப்பு நமக்கு மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கு. ஸோ நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்போது டெஸ்ட் பேப்பரை நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பர் சூஸ் பண்ணுவீங்க. அதில் நீங்கள் சரியான டெஸ்ட் பேப்பரை சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் சைனையும் அப்லோட் பண்ணுவீங்க. பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது பேமெண்ட் பண்ணுற இடத்துக்கு போகும். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் கன்ஃபர்மேஷன் வரும். எல்லாத்தையும் ஒரு முறை சரி பார்த்துருங்க. ஏன்னா எடிட் பண்ண திரும்ப நமக்கு குறைவான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா, சப்மிட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அப்போ சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த தேர்வை கண்டு பயப்பட வேணாம், நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணுங்கள். அப்ளிகேஷனில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ 12th எழுதிட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களை நம்ம ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.